எல்லாருக்கும் வணக்கம். காலையில அஜித்குமார் மரணம் பற்றி சொல்லியிருந்தேன். அவரோட தகவல்களை முழுசா படிக்கிறப்பையும் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிறப்பையும் மிகவும் எப்படி சொல்றதுன்னா கஷ்டமா இருக்குதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பயமா இருக்கு. இன்றைய சூழ்நிலை மக்களை ஒரு பயத்துல ஆழ்த்துறாங்க. ஏன் இந்த அளவுக்கு கொடூரமா நடத்தணும் என்பது ஒன்றும் புரியல. அதாவது இந்த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட நகை கார்ல இருந்திருக்கு, சரிங்களா? அந்த காரை பார்க் பண்ண சொல்லி அஜித்குமார்கிட்ட கொடுத்துருக்காங்க. அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்ற காரணத்தினால அவங்க நண்பர்களை கூப்பிட்டு பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க லேட்டா வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டதுக்கு பார்க்கிங்லயும் இடம் இல்லை, அதனால லேட் ஆயிடுச்சு. அந்த அம்மாவும் கேட்டிருக்காங்க, அந்த ரீசனே சொல்லியிருக்காங்க. திரும்பவும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த காருக்கு சாவி கொடுத்தது, அவங்க கார் எடுத்துட்டு போற வழியில நகையை காணாம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ரைட்டு தான், கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நகை காணாம், எல்லாம் சரிதான். அதை விசாரிக்கணுன்றதுக்கு ஒரு முறை இருக்குங்க இல்லைங்களா? அந்த முறை தவறி இன்னைக்கு விசாரிச்சு ஒரு மனித மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்றது இல்லாம மிருகங்கள் வேட்டையாடுவது போன்று இந்த அஜித்குமாரை 6 பேர் கொண்ட காவலர்கள், தனிப்படை காவலர்கள் யார் உத்தரவின் பேரில் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது தெரிய வேண்டும். அஜித்குமாரை கூட்டு விசாரிச்சு கோவில்ல ஒரு பிளேஸ்ல வச்சு அடிக்கிறாங்க. அந்த வீடியோ பாக்குறாங்க. ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும்னு வைங்க. கோலை வச்சு அடிக்கிறாங்க. என்ன ஒரு மிருகத்தனமான இது மட்டும் இல்லாத தண்ணீர் கேட்டவருக்கு மிளகாய் தூளை கொண்டு கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த வழியில அந்த காரத்துல யூரின் ரத்தமா போயிருக்கு. அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தா கொடூரமா இருக்கு. 18 இடத்துல டைரக்டா காயம், 40க்கு மேற்பட்ட உள்காயங்கள். இதற்கு நீதி யார் கொடுக்க போறாங்க? தமிழக அரசு பெருசா என்ன பண்ண போறீங்க? வேலையும் பணமும் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிருமா? இதுதான் உங்களோட தீர்வா?